இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 9ஆம் தேதியன்று காலை 8:30 மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய மிக தீவிர புயல் 10ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் கோவாவில் இருந்து மேற்கு வடமேற்கே சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில், மும்பையில் இருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் 620 கிலோமீட்டர், குஜராத் இருந்து தென்மேற்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலும் பெற்று அடுத்து 24 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையிலும், அதன் பிறகு அடுத்த 3 தினங்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலன காரணமாக 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 10ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைவுகள் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள் 10ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 135 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 160 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு இரவு முதல் அதே பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 175 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 155 முதல் 165 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 180 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு மாலை முதல் அதே பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 145 முதல் 155 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 170 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 140 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 165 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு மாலை முதல் அதே பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 135 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 160 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
வங்கக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அரபிக்கடலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 41.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், வேலூர் மாவட்டம் 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுக்குப்பம் ஏஆர்ஜி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பச்சலன காரணமாக தொடர் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கினாலும் ஆரம்பமே தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் பருவமழை தீவிரமடைந்து பல மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஜூன் 3வது வாரத்தில் மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது.